चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி. சுயராஜ்ய அதிகாரிதான் சக்கரவர்த்தி ராஜ்ய பாக்கியத்தினுடைய அதிகாரி. அனைவரும் தன்னை சுயதர்சன சக்கரதாரி என புரிந்திருக்கின்றீர்களாம். சுயதர்சன சக்கரதாரி தான் எதிர்காலத்தில் சக்கரவர்த்தி ராஜ்ய பாக்கியத்தினுடைய அதிகாரி ஆகின்றார்கள். சுதர்சன சக்கரதாரி என்றாலே அர்த்தம் தன்னுடைய முழு சக்கரத்திற்கு அனைத்து பலவிதமான நாடக பாட்டையும் இந்த சக்கரத்திற்குள் தெரிந்திருக்கக்கூடியவர்கள். அனைவருமே விசேஷமாக இந்த விஷயத்தை தெரிந்திருக்கின்றீர்கள். நான் தான் இந்த சக்கரத்தில் ஹீரோ பார்ட் நடிக்கக்கூடிய விசேஷ ஆத்மா. இந்த கடைசி ஜென்மத்தில் ஹீரோ பார்ட் வாழ்க்கையை உருவாக்குவதன் மூலம் முழு கல்பத்திலும் ஹீரோ பார்ட் நடிக்கக்கூடிய ஆத்மாவாக ஆகிவிடுகின்றேன். ஆதியிலிருந்து கடைசி வரை என்னென்ன ஜென்மம் எடுத்திருக்கின்றேன் என்று அனைத்தும் நினைவிருக்கின்றது தானே. ஏனென்றால் இந்த ஞானம் நிறைந்தவராக நீங்கள் இப்பொழுது ஆகியிருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில்தான் தன்னுடைய அனைத்து ஜென்மத்தை பற்றியும் அறிந்து கொண்டவர் ஆகியிருக்கின்றீர்கள். 5000 வருடத்தினுடைய ஜென்ம ஜாதகத்தையே முழுமையாக தெரிந்திருக்கின்றீர்கள். உலகத்தில் ஜாதகத்தை சொல்பவர்கள் 2 ஜென்மம் 4 ஜென்மம் 6 ஜென்மத்தினுடைய ஜாதகத்தை தான் கூறுகின்றார்கள். ஆனால் தாங்கள் அனைவரும் பாப் தாதா மூலமாக முழு சக்கரத்தினுடைய ஜென்ம ஜாதகத்தையே அறிந்திருக்கின்றீர்கள். தாங்கள் அனைவரும் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள். முழு கணக்கும் சித்திரத்தில் காட்டப்பட்டிருக்கின்றது. தன்னுடைய ஜென்ம ஜாதகத்தின் சித்திரத்தை பார்க்கின்றீர்களாம். அந்த சித்திரத்தை பார்த்து அவ்வாறு அனுபவம் செய்கின்றீர்களாம். இது நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தினுடைய சித்திரமாகும். புரிந்திருக்கின்றீர்கள் தானே? இதனுடைய ஞானம் உங்களுக்கு இருக்கின்றதல்லவா? இதனுடைய நசா இருக்கின்றதல்லவா? நாம் தான் விசேஷமான ஆத்மா ஆகியிருக்கின்றோம். சிருஷ்டியினுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்ட் நடிக்கக்கூடிய விசேஷமான ஆத்மா என்று. பிரம்மா பாபாவின் கூடவே சிருஷ்டியினுடைய ஆதி பிதா மற்றும் ஆதி மாதாவின் கூடவே முழு கல்பத்திலும் இணைந்து நடிக்கக்கூடிய பார்ட்டுதாரியாக ஆகியிருக்கின்றேன். பிரம்மா பாபாவின் கூடவே முழு கல்பத்திலும் அன்பினுடைய முறைகளை நிர்வகிக்க கூடியவனாக ஆகியிருக்கின்றேன். பரந்தாமம் செல்வதற்கான ஆசை உடையவன் மட்டுமல்ல. யார் ஆதி நிலையை பார்க்கவில்லையோ அவர்கள் என்ன செய்தார்கள்? சிருஷ்டியினுடைய ஆதி நிலையை பற்றி கேட்க கேட்க தங்கள் அனைவருக்குமே அந்த காட்சி தென்படுகின்றது தானே. அந்த நேரம் அங்கே ராஜ்யம், அங்கே தன்னுடைய ஸ்வரூபம் என்ன, அங்கே நிறைந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், அனைத்தையும் நல்ல ரீதியில் நினைவு வருகின்றதா அல்லது நினைவை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றதா? தன்னுடைய ஆதி ஜென்மம், முதல் ஜென்மம் மற்றும் கடைசி ஜென்மத்தினுடைய மகத்துவத்தை மிக நல்ல ரீதியில் தெரிந்து கொண்டவர்களாக ஆகிவிட்டீர்கள் தானே. இரண்டிற்கும் மகத்துவம் தனித்தனியானது. எல்லைக்கு அப்பாற்பட்ட மகத்துவம் உண்டு. எப்படி ஆதி தேவ் பிரம்மா பாபா மற்றும் ஆதி ரத்தன் ஸ்ரீ கிருஷ்ணர் இருவருக்கும் வித்தியாசம் என்பது காட்டப்படுகின்றதல்லவா? இருவரையும் இணைந்தே சேர்ந்தே
காட்டப்படுகின்றது. அதேபோல் குழந்தைகளாகிய தாங்கள் அனைவருமே தன்னுடைய பிராமண ஸ்வரூபம் மற்றும் தேவதா ஸ்வரூபம் இரண்டையும் முன்னால் வைத்து பாருங்கள். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நான் எந்த அளவுக்கு சிரேஷ்டமான ஆத்மா ஆகி நாடக பார்ட் நடித்து கொண்டிருக்கின்றேன். அப்பொழுது மிக உயர்ந்த நஷா மற்றும் குசி ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஆகுபவர்களுக்கும் ஆக்குபவர்களுக்கும் இருவருக்குமே விசேஷத்தா என்பது இருக்கின்றது. பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் இந்த இரண்டு ஸ்வரூபத்தில் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார். அனைவரும் நம்பர்வாராகத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் தேவ ஆத்மாக்கள் என்று அனைவரும் ஆகிவிட்டீர்கள்தானே. தேவ ஆத்மாக்களை பூஜிக்கத்தக்க ஆத்மா, சிரேஷ்ட மகான் ஆத்மா என்று அனைவருமே ஏற்றுக்கொண்டு மகிமை பாடுகின்றார்கள். கடைசி நம்பரில் வரக்கூடிய தேவ ஆத்மாவுக்கு கூட பூஜை என்பது நடக்கின்றது. பூஜிக்கத்தக்க ஆத்மா என்ற லிஸ்டில் வந்துவிட்டார்கள். அரைக்கல்ப ராஜ்ய பாக்கியத்தினுடைய பிராப்தியையும் அடைந்து விட்டார்கள் மற்றும் அரைக்கல்ப பூஜைக்குரியவராகவும் மகிமைக்குரியவராகவும் ஆகிவிட்டார்கள். அப்படிப்பட்ட சிரேஷ்டமான ஆத்மா ஆகிவிட்டார்கள். குழந்தைகளாகி நீங்கள் தன்னுடைய சித்திரத்தினுடைய பூஜை மகிமை அவர்களுடைய கீர்த்தனை சைத்தன்ய ரூபத்தில் பிராமண ரூபத்தை காட்டிலும் தேவதா ரூபத்தில் கூட இப்போது வரை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதைவிட சிரேஷ்டமாக வேறு எதுவும் இருக்க முடியாது. சதா இந்த நினைவு ஸ்வரூபத்தில் நிலைத்திருங்கள். பிறகு அடிக்கடி இந்த ஸ்டேஜிலிருந்து கீழே வருவதற்கான முயற்சி செய்யாதீர்கள். சதா உயர்ந்த ஸ்டேஜிலேயே நிலைத்திருக்க வேண்டும். அனைத்து மதுபன் நிவாசிகளும் சகஜமாக நினைவு ஸ்வரூபம் ஆகிவிட்டீர்கள் தானே. மதுபன் நிவாசி ஆகியிருக்கக்கூடிய பாக்யவான் அடையாளமாகும். மதுபன் நிவாசி ஆகுவது என்பது பாக்யவானின் அடையாளமாகும். ஏனென்றால் மதுபன் கேட்டிற்குள் வருவது என்றாலே வரதானத்தை சதா அடைவதாகும். இடத்திற்கும் மகத்துவம் உண்டு. அனைவரும் மதுபன் நிவாசிகள் வரதான ஸ்வரூபத்தில் நிலைத்திருங்கள். நிறைந்தவர் என்ற ஸ்டேஜை அனுபவம் செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் தானே. நிறைந்த ஸ்வரூபம் சதா மகிழ்ச்சியில் ஆடிக்கொண்டே இருப்பார்கள் மற்றும் பாபாவின் குணங்களை பாடிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி மகிழ்ச்சியில் ஆடிக்கொண்டே இருங்கள். அப்பொழுது தங்களை பார்க்கும் பொழுது மற்ற அனைவருமே இயல்பாகவே மகிழ்ச்சியில் நடனமாட ஆரம்பித்து விடுவார்கள். எப்படி ஸ்தூலமான நடனத்தை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்குள் நடனத்தினுடைய ஊக்க உற்சாகம் எழுகின்றதல்லவா. ஆகையால் சதா அப்படி நடனம் ஆடிக்கொண்டே இருங்கள் மற்றும் பாபாவினுடைய குணங்களை பாடிக்கொண்டே இருங்கள். நல்லது. டபுள் விதேசி குழந்தைகளுக்கு இந்த விசேஷமான சான்ஸ் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் அனைவரும் செல்லமான குழந்தைகள் ஆகியிருக்கின்றீர்கள். டபுள் விதேசி குழந்தைகளுடைய எண்ணிக்கை கூட அதிகமாகி உள்ளது. எவ்வாறு பாரதவாசி குழந்தைகள் சான்ஸ் கிடைத்திருக்கின்றனவோ அதே போல் டபுள் விதேசி குழந்தைகளுக்கும் சான்ஸ் என்பது கிடைத்திருக்கின்றது. மற்றவரை மகிழ்ச்சி அடைய செய்வது தன்னை சதா மகிழ்ச்சியாக அனுபவம் செய்வதாகும். இது மகா தானத்தின் அடையாளமாகும். சிங்கப்பூர் பார்ட்டியில் பாப்தாதா குழந்தைகளை சந்திக்கின்றார். பாபா குழந்தைகளை அலங்காரங்கள் என்று கூறுகின்றார். தாங்கள் அனைவரும் என்ன அலங்காரங்கள்? மஸ்தக் மணி ஆகியிருக்கின்றீர்களாம். மஸ்தக் மணி 2 புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரம் என்று ஆகியிருக்கின்றீர்களாம். நெற்றியில் சதா பாபாவினுடைய நினைவு இருந்து கொண்டே இருக்கணும். மஸ்தக் மணி என்றாலே சதா பாபாவின் நினைவில் இருந்து கொண்டே இருப்பது. இதைதான் உயர்ந்த ஸ்டேஜ் என சொல்லப்படுகிறது. சதா தன்னை அப்படி உயர்ந்த ஸ்டேஜில் நிலைத்திருக்கக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மா என்று புரிந்து சதா முன்னேற்றம் அடைந்து கொண்டே செல்லுங்கள். இந்த உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள் ஒரு பொழுதும் கீழே அநேக விஷயங்கள்
பிரச்சனைகள் வந்தாலும் அவ்வளவு சகஜமாக கடந்து சென்று விடுவார்கள். அதாவது அவர்களுக்கு இது ஒன்றும் இல்லை என்ற நிலையில் நிலைத்திருப்பார்கள். சதா தன்னை மஸ்தக் மணி என்ற நினைவில் வைத்திருங்கள். அப்படிப்பட்ட சிரேஷ்ட ஆத்மாக்கள் தாங்கள். பாப்தாதாவினுடைய விசேஷமான அலங்காரங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆகிவிட்டீர்கள். ஆப்பிரிக்கா பார்ட்டுதாரி ஆத்மாக்கள் சதா ஸ்நேகி சதா சகயோகி ஆத்மா ஆகியிருக்கின்றீர்கள். அன்பு மற்றும் சகயோகத்தின் காரணமாக அழிவற்ற ரத்தினம் ஆகிவிட்டீர்கள். அழிவற்ற தந்தையிடமிருந்து பாப்சமான் அழிவற்ற ரத்தினம் ஆகிவிட்டீர்கள் தானே. அப்படி அழிவற்ற ரத்தினம் எந்த ஒரு தடைகளிலும் அசைக்க முடியாதவர்கள். அவ்வாறு அழிவற்ற ரத்தினம் அமரபவ என்ற வரதானத்துக்கு உரியவர் ஆகிவிட்டீர்கள். ரியல் கோல்ட் ஆகிவிட்டீர்கள் தானே. பாப்தாதாவின் கூடவே காரியம் செய்யுங்கள். பாபாவினுடைய காரியம் எதுவோ அது தங்களுடைய காரியம். சதா பாபா கூடயே இருங்கள். ஆகையால் அழிவற்றவராக ஆகிவிட்டீர்கள். கூட இருப்பவர்கள்தான் அழிவற்றவர். மொரீசியஸ் சதா தன்னை பாப்சமான் மகாதானி வரதானி ஆத்மா என புரிந்திருக்கின்றீர்கள் தானே. பாப்தாதா தன்னை சமம் சிக்ஷக் அதாவது ஆசிரியராக ஆக்கியிருக்கின்றார். அதாவது நிமித்தம் சேவாதாரி ஆத்மா என்று பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். சதா தன்னை பாப்சமான் ஸ்வரூபம் என புரிந்திருக்கக்கூடியவர் தானே. ஏனென்றால் சேவாதாரி என்றாலே தான் நிறையாமல் மற்றவருக்கு என்ன செய்ய முடியும்? கேட்டீர்களா? அனுபவம் செய்தீர்களா? அனைவருக்குமே கோல்டன் சான்ஸ் கிடைச்சிருக்கிறது. பாப்சமான் சேவாதாரி ஆகி பாப்சமான் சேவாதாரி ஆகியிருக்கின்றீர்கள். இதைவிட மிக உயர்ந்த பாக்கியம் வேறு என்ன இருக்க முடியும்? பிராப்தி மற்றும் பாக்கியம் சதா தனக்கு முன்னால் வைத்து முன்னேற்றம் அடைந்து கொண்டே செல்லுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।